மீண்டும் இணையலாம் சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில். இன்றைய சிக்கனம் நாளைய வளமான வாழ்வு என்பது பணத்திற்கு மட்டுமல்ல, இயற்கை வளங்களுக்கும் தான். பெட்ரோல், டீசல், எரிவாயு, மின்சாரம் என எரிசக்தியின் அனைத்து மூலங்களையும் சிக்கனப்படுத்தினால்தான் எதிர்கால சந்ததிக்கு அவற்றை விட்டு செல்ல முடியும். அந்த வகையில் சூரிய சக்தி உள்ளிட்ட மின்சார சிக்கன வழிகளை கடந்த வாரம் பார்த்தோம். எரிவாயு சேமிப்பு தொடர்பான எளிய வழிகளை இனி நாம் பார்க்கலாம். PCRA பெட்ரோலிய சிக்கனத்துக்கான ஆராய்ச்சி சங்கம் இது. வாகனங்கள் முதல் தொழிற்சாலைகள் வரை பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயுவை எப்படி சிக்கனப்படுத்தலாம் என்று ஆலோசனையும் பயிற்சியும் அளிக்கிறது இந்த அமைப்பு. நமது இன்றைய பெட்ரோலிய பொருள் தேவையில் பெரும்பகுதிக்கு நாம் இறக்குமதியை நம்பியிருக்கிறோம். எனவே வீட்டில் சமையல் எரிவாயுவில் தொடங்கி வெளியில் பெட்ரோல், டீசல் வரை ஒவ்வொன்றின் தனிப்பட்ட சிக்கனத்திற்கும் என்ன, எப்படி செய்யலாம் என PCRA பிரச்சாரம் செய்கிறது. சமையல் எரிவாயு விலை மெல்ல மெல்ல உயர்ந்து வரும் நிலையில் அதை எப்படி சிக்கனம் செய்யலாம் என்று விளக்குகிறார் இந்த சங்கத்தின் துணை இயக்குனர் ராஜ்குமார். LPG யூஸ் பண்றது வந்து ஸ்டவ் தான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஸ்டவ்ங்கிறது வந்து என்னன்னா, முதல்ல ISI முத்திரையிட்ட ஸ்டவ்வை வந்து வாங்கணும். ISI முத்திரைங்கிறது ஒரு இந்திய அரசாங்கத்தோட தரமுத்திரை. பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இந்த ஸ்டவ்வில் ISIன்னு ஒரு மார்க் போட்டிருக்கு. இந்த ISI மார்க் முத்திரை போட்ட ஸ்டவ்வை வாங்கணும். ISI முத்திரை, அப்புறம் இன்னொன்று கிரீன் ஸ்டவ்னு ஒன்று, கிரீன் லேபிள்னு ஒன்று இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 68% எரிசக்தியை வந்து அது உபயோகப்படுத்தும். ISI வந்து அதோட கொஞ்சம் கூடுதலாக குறைவாக இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் வந்து 68% உபயோகப்படுத்துகிற LPG ஸ்டவ் தான் இருக்குது. ரிசர்ச் நடந்துகிட்டே இருக்குது. கூடிய விரைவில் அதோட இம்ப்ரூவ்மெண்டான ஸ்டவ் எல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ முதல்ல எரிபொருள் சிக்கனம், LPG சிக்கனத்தை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது ஸ்டவ் வாங்கும்போது ஆரம்பிங்க. ஸ்டவ் வந்து ISI உள்ளதாக இருக்கணும். எரிவாயு அடுப்பு மட்டும் புதிதாகவும் தரச்சான்று பெற்றதாக இருந்தால் போதாது. அதன் பர்னர்களை புதிதாக பராமரிப்பதும் பழுது பார்ப்பதும் அவசியம் என்கிறார் அவர். ஒன்று புது பர்னர், ஒன்று பழைய பர்னர். ரெண்டை பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். புது பர்னர் வந்து கண்டிப்பாக எரிபொருளை சிக்கனப்படுத்தும். பழைய பர்னரில் வந்து நம்ம உபயோகப்படுத்த அதில் பாலோ தண்ணீரோ வடிஞ்சு அதில் சில படிமங்கள் படித்து அதோட எரிபொருளை எரிக்கிற திறனை குறைக்குது. அதனால் டெய்லி நீங்கள் வந்து பர்னரை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி புது மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அதை க்ளீன் பண்ணி ஒவ்வொரு ஹோலாக க்ளீன் பண்ணலாம். அடுப்பை பற்ற வைத்துவிட்டு மளிகை பொருள்கள், பாத்திரங்களை தேடி தேடி எடுப்பது தவறு என்று கூறும் இவர் அதை தவிர்ப்பது குறித்தும் ஆலோசனை சொல்கிறார். அதே மாதிரி இதே அஞ்சல்பட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு காய்கறி, வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு அப்புறம் சமையல் ஆரம்பிக்கும். இதனால வந்து LPG பர்னர் வந்து வேஸ்ட் ஆகிறத மிச்சப்படுத்தலாம், உடனடியாக முடிச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கர் வந்து ஒரு ப்ரூவன் வெசல், குயிக்காக சமையல் முடிஞ்சிடும். அண்டு கடினமான வேக வைக்க ரொம்ப நேரம் ஆகக்கூடிய பொருட்களையும் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சிடலாம். இது போன்ற ஆலோசனைகள் பொதுவானவை என்றாலும் சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல ஒவ்வொரு துளி எரிபொருள் சேமிப்பும் எதிர்கால வளம் என்பதால் மீண்டும் அதன் அத்தியாவசியத்தை நினைவுபடுத்திக் கொள்ள உதவும் என்பதில் ஐயமில்லை. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஐஸ்வர்யா. மருத்துவ காப்பீடு பிரீமியத்துக்கு எவ்வளவு வரிவிலக்கு பெறலாம்? நிபுணரின் விளக்கம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள்.